இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அதனால் கிடைக்கும் தீர்க்காயுசு என்ற பகுதிக்கு நீங்கள் எல்லாரும் அன்புடன் வரவழைக்கிறேன். மத்திய 4:4 இயேசு சொன்னதாவது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அதிகாரமுள்ள வார்த்தையிலும் ஜீவன் உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ஆயுசு நாட்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன, அதற்குள்ள இருக்கிற மகிமை என்ன, அது எப்படி செயல்படுகிறது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டத்துல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு, அவரால் அபிஷேகிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு, அவரால் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி வேதத்துல திட்டவட்டமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த போது ஜனங்கள் மத்தியில் அவர் அநேக காரியங்களை உபதேசித்தார், அநேக காரியங்களை அவர் பிரசங்கித்தார், அநேக காரியங்களை அவர் அவர்களுக்கு போதனையாக கொடுத்தார். எல்லாமே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் மனிதர்களை தொட்டது, அந்த வார்த்தைகள் சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்தினது, அநேகரை சுகப்படுத்தினது, அநேகரை எழுப்பினது. வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையினால தான் சாத்தான் கொண்டு வந்த சோதனைகளை ஜெயித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வாய் திறந்து என்ன சொன்னார் அதெல்லாம் நடந்தது. பிசாசுகளை துரத்தினார் வார்த்தையினால் தான். மனுஷர்களுடைய வியாதிகளை சுகப்படுத்தினார், வார்த்தைகளை அனுப்பினார். அவர் குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்தினார், வார்த்தைகளை அனுப்பினார். மரித்து போனவர்களை ஊராடி எழுப்பினார், வார்த்தை அனுப்பினார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், வார்த்தை அனுப்பினார். கடல் அமைதியாய் காணப்பட்டது. பெரிய மாணவர்களை தேவனுடைய வார்த்தை என்பது என்ன தெரியுமா? நம்ம பெரிய பாட்டில யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே இருந்த வார்த்தை இயேசு, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை இயேசு. அந்த வார்த்தையாகிய தேவன் இயேசுவை தான் குறிப்பிட்டிருக்கிறது. இயேசு தான் இந்த உலகத்துல வார்த்தையாய் வெளிப்பட்டார். அதற்குத்தான் அதுல அதிகாரம் உண்டு, அதற்குத்தான் அதுல விடுதலை உண்டு, அதற்குத்தான் அதுல ஜீவன் உண்டு, அதற்குத்தான் அதுல எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல ஏசாயா குறிப்பிடும் போது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி அழகாக எழுதி வச்சிருக்கிறார். பரலோகத்திலுள்ள தேவன் அவருடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையில அனுப்பி, உன்னுடைய குடும்பத்தில் அனுப்பும் போது, உன்னுடைய வியாபாரத்தில் அனுப்பும் போதும், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அனுப்பும் போது, அவர் பரலோகத்திலிருந்து அனுப்புகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அவர் எந்த நோக்கத்தோடு எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வியாபாரத்துல, உன்னுடைய தொழில அந்த வார்த்தையை அனுப்பினாரோ, அந்த வார்த்தை அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த வார்த்தையை மறுபடியும் அவரிடத்துல போய் சேர்கிறது என்று சொல்லி ஏசாயா 55:11 அழகாக சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளும். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் இது தேவனுடைய வார்த்தைகள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள ஒரு புத்தகம். இதை நேசிக்க வேண்டும், இதை தியானிக்க வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும், இதை கை கொள்ள வேண்டும், இதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமாக இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். இதை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில வாயில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ, இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை நிரப்பி வைக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கும். அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அவருடைய வாழ்க்கையில விடுதலை காணப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அமைதியாகிவிடும். அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில மதுரம் உண்டு, அந்த வார்த்தையில அவருடைய மகிமை நிரம்பிருக்கிறது. அந்த வார்த்தை குறித்து நீ அதை ருசி பார்க்கும் போது அதுல இருக்கிற அந்த மகிமை உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஏசாயா மூலமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று 66ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யாரெல்லாம் தேவனுடைய வசனங்களுக்கு நடுங்குகிறார்கள் என்ற வார்த்தை என்னன்னா, பாவத்தை விட்டு விலகி, அசுத்தங்களை விட்டு விலகி, வேண்டாத உலக காரியங்களை விட்டு விலகி, அவருடைய வசனத்தின்படி நடந்து அவரை பிரியப்படுத்துகிறவர்கள், அவரை சந்தோஷப்படுத்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை மாற்றம் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வேதாகமத்தை வாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், அவைகளை நேசியுங்கள், அதனால உங்களுக்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இவைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற வியாதிகளை நீக்கி போடுவார். உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், பயங்களை எடுத்து போடுவார். உங்கள் குடும்பத்துல காணப்படுகிற இருள்களை நீக்கி போடுவார். உங்கள் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் தன்னுடைய வார்த்தையாக வசனத்தை அனுப்புவார். நம் ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அற்புதமான வேளையில ராஜா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய அன்பான பிள்ளைகளை நம்முடைய அன்பு கருத்துகள் வைக்கிறனையா. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வசனத்துக்கு நடுகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல நீ எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்பா, உங்களுடைய வசனத்துக்கு ஆண்டவரை நடுங்க வேண்டும், உங்களுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும், உங்களுடைய வசனத்தின் படி நடக்க வேண்டும், உங்களுடைய வசனத்தை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிறீங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்ன காரியம், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரை வெளிப்படுத்தினீர்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்தில் அனுப்புகிற ஆண்டவரே, இந்த அதிகாரம் உள்ள வார்த்தை ஆண்டவரே, வல்லமை நிறைந்த வார்த்தை, ஜீவன் நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே, அதிகாரம் நிறைந்த வார்த்தை ராஜா, ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை நெருக்கடிகள் மத்தியிலே காணப்படுகிற பிள்ளைகள், வியாதியின் மத்தியிலே காணப்படுகிற பிள்ளைகள், பயங்கள் மத்தியிலே காணப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரை குழப்பங்கள், போராட்டங்கள் மத்தியிலே காணப்படுகிற பிள்ளைகள் மத்தியிலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய வார்த்தை அனுப்புகிறேன், வார்த்தை அனுப்புகிறேன். ஆண்டவரை விடுதலையாக்கும்படியா, ஆண்டவரை சுகப்படுத்தும்படியா, அற்புதங்களை செய்யும்படியா, அதிசயங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, வார்த்தைக்கு எல்லாம் அடங்குவது. ஆண்டவரே, வசனம் அப்படித்தான் நான் நம்புகிறேன். இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எல்லாம் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து இவர்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்காக எழுப்புங்கோ. உங்களுடைய ராஜ்யத்தின் பாதையில் நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறேன். மகாராஜ இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. God bless you.